ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று நிறைய பேருக்கு சந்தோஷம் போல நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் உங்களுடைய சந்தோஷம் தெரிவிச்சிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா யாருக்குமே இப்படி ஒரு எண்ணம் வரக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா அவர் மேலே அந்த ஒரு வழக்கு, அதாவது வேல்முருகன் மீது அந்த வழக்கு, போக்சோ வழக்கு பாய்ந்ததை நம்ம பார்த்தீங்கன்னா வரவேற்றிருந்தோம். ஏன்னா அடுத்து வீட்டு பெண்கள்லாம் என்ன வேணால் பேசலாமா? அது எப்படி? ஸோ அதை விடக்கூடாதுல்ல. ஸோ எல்லாமே பெண்கள் தானே, நம்ம நாட்டில் உள்ள பெண்கள். அதே அந்த ஒரு ஆபாசமாக பொது வெளியில் அப்படி பேசுறதுங்கிறது இனிமேல் யாருக்கும் என்ன வரக்கூடாது. அதனால தான் நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். ஸோ இன்றைக்கி, அதாவது நேற்று காலையிலே நம்மளுக்கு ஒரு குட் நியூஸ் அவர் மேலே வாக்கு. இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷனான ஒரு நியூஸ். அதை பார்த்தோன்னே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு பதிவு. அதாவது திமுகவோட அமைச்சர் பொன்முடி அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பொது வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசாங்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் இந்த பையனை அந்த பஸ் விடுறாங்களே, ஃப்ரீ பஸ்ஸு, அதை பற்றி பேசும்போது ஓசியில் போகிறீங்களே இல்லையா, ஓசி அப்படின்னு முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னாடி பேசியிருப்பார். அப்போயே நான் பார்த்தீங்கன்னா அதை கண்டித்து வீடியோ பேசியிருந்தேன். இப்போ அதுக்கடுத்தவள அதே திமுக இதுலேருந்து ஒரு எம்எல்ஏ மகாராஜன் அப்படிங்கிறவர் நேற்று பேசியிருக்காரு. ரொம்ப அதே மாதிரி ஒரு தோணியில், அதாவது நாங்கள் வந்ததுக்கப்புறம் சொன்னதெல்லாம் செஞ்சுருக்கோம்ல. இப்போ நீங்கள் 4 மணிக்கு வேலைக்கு போய்ட்டு திரும்ப வாரீங்க, இந்த ஓசி பஸ்ஸில் வரீங்கல்ல, ஓசியில் தானே போகிறீங்க, இப்போ கூட பஸ்ஸில் போகிறோம், ஓசியில் தானே போகிறீங்க அப்படின்னு ரொம்ப ஓசின்னு அதை கேட்ட உடனே எனக்கு என்ன தோணுதுன்னா, இல்லை யார் அப்போ விட்டு போனோம் நான் கேட்குறேன். இல்லை உங்களுக்குலாம் என்ன ஒரு ஏகத்தாலும் கேட்குறேன். ஆளாளுக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா ஓசியில் போறியானுங்க. அவங்களுடைய வரி பணம் தான் உங்களுக்கு சம்பளமே. ஏதோ தெனாவட்டா உட்காந்துக்கிட்டு யாரில் இந்த பெண்கள் யாரும் கேட்டாங்களா அவங்ககிட்ட? இல்லை நான் கேட்குறேன். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இலவசமாக நீங்கள் பஸ் விடணும் அப்படின்னு யாராவது கேவரிக்க வச்சாங்களா? நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உங்கள் கட்சி பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக வரணும், நாங்கள் ஜெயிக்கணும் தேர்தலுக்காண்டி நீங்கள் அறிவிச்சது நாங்கள் இலவசம் அப்படி கொடுத்தா, அதுவுமே இந்த மக்கள் வரி பணம் தான் எல்லாமே. அரசாங்கமே எதில் நடக்குது? உங்களை குடிமக்களுடைய வரி பணத்தில் தான் அரசாங்கம் நடக்குது. ஏதோ பார்த்தீங்கன்னா ஏதோ நீங்கள் பரம்பரையாக உங்களுடைய சொந்த காசுலேருந்து எடுத்து செலவு பண்ண மாதிரியும், அதாவது பார்த்தீங்கன்னா நான் உங்கள் ஓசி பஸ் விட்றோம், நீங்கள் ஓசியில் போகிறீங்களான்னு என்ன ஒரு ஏத்தாளமான பேச்சு கேட்குறேன். இதுக்கு முன்னாடியே ஒரு அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசி அது மிகப்பெரிய சர்ச்சையாச்சுன்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி அவங்க கட்சியிலேருந்து இன்னொருத்தர் இதே மாதிரி பேசுறது இல்லை. என்ன ஒரு தெனாவட்டை இவங்களாம் பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. மக்கள் திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள தேர்ந்தெடுக்கீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இந்த ஏத்தெல்லாம் பேசி ஆபாசம் பேசி என்ன இல்லை, வரவங்களாம் இப்படி தான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு என்னென்னா அந்தாலும் என்னென்னா ஒரு ஆபாசமாக தமிழ்நாட்டு குழந்தைகளை பற்றி ஒரு ஆபாசமாக கொச்சை விமர்சனம் பண்ணுறாரு. இன்றைக்கி என்னென்னா தமிழ்நாட்டு பெண்களை பற்றி நீங்கள் ஓசியில் போகிறீங்க கேட்டு என்ன நினச்சிட்டு இருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதெல்லாம் வேணுமணி தான் பேசுவாங்களா இல்லை என்ன? இல்லை இவ்வளோக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்போ தெனாவட்டா பேசினா எப்படி இவங்களை பேசினாலும் இவங்க திரும்ப நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. என்ன எவ்வளோக்குள்ளே நம்ம இவங்களுக்கு கேவலமாக பேசினாலும் சரி, எவ்வளோக்குள்ளே நம்ம காரு என்ன துப்புனாலும் சரி, இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம காசு கொடுத்தோன்னே நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற நினப்பில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த அரசியல்வாதிகள். எனக்கு புரியல. இல்லை தமிழ்நாட்டு மக்கள்லாம் கொஞ்சமாவது யோசிங்க. இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை கேவலப்படுத்துதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதாவது எனக்கு என்ன ஒரு வருத்தம்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோக்குள்ளே பேசினாலும் திரும்ப இந்த மக்கள் ஓட்டு போடுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப இதாக இருக்கும். அதாவது நீங்கள் பொது வெளியில் இப்போ சமூகத்தில் நம்ம ஒன்று பேசணும் உடனே கமெண்ட் ஆமாம் எல்லாரும் பேசுவாங்க. நிறைய இடங்களில் அது தவறுமாங்க, கண்டிப்பாங்க. ஆனால் எப்படி யார் ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்காதே புரியாது. அப்போ ஓட்டு போடுறவங்களாம் யாரா? அப்படி எல்லாருமே திட்டுறீங்க, எல்லாருமே தவறுன்னு சொல்லுவீங்க. ஆனால் அப்புறம் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறது மட்டும் மறுபடியும் எப்படி அவங்க வராங்க? அப்போ எல்லாத்தையும் மறந்துடுறீங்களா? அந்த தேர்தல் நேரத்தில் ஓட்டு காசு கொடுத்தோன்னா ஐயோ காசு கொடுத்தாங்க அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும், அந்த எண்ணம் வரவே கூடாது. அதான் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது, கேவலமாக இருக்குது. எப்படி இதெல்லாம் மறக்கிறாங்க அப்படிங்கிறதுல எனக்கு. ஸோ இந்த நேரத்தில் நான் இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணி நினைக்கிறேன். அதாவது நேற்று நம்ம வீடியோ போட்டோம், அந்த வேல்முருகனுக்கு போக்சோ சட்டம் பாய்ந்திருக்கு, அவருக்கு இந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, தேசிய குழந்தைகள் நல ஆணையமே பார்த்தீங்கன்னா அதை முன்னெடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம். அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆமாண்ணா அப்படி பண்ணு இப்படி பண்ணு நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை ஆதங்கத்தை பதிவு பண்ணிங்க. ஆனால் இப்போ ஆக்சுவலாக அவங்க பேசுனது ஆக்சுவலாக இந்த தமிழ்நாட்டு பெண் குழந்தைகளை தான் அதிகமாக, அவங்க பெற்றவங்களை தான் அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த ஆள் விமர்சிப்பார். யார்? அந்த வேல்முருகன். அங்கே விஜயாவில் பற்றி டேரெக்டாக விமர்சிக்க மாட்டார். விஜயாவில் கொடுக்குறதையும் பெண் குழந்தைகள் வாங்குறாங்களே அந்த பேரண்ட்ஸ், தமிழ்நாட்டு பெண் குழந்தைகள் அவங்க பெற்றவங்களையும் தான் அதிகமாக விமர்சிப்பார். அப்படின்னா இந்த விஷயத்தில் இப்போ தமிழை வச்சுக்கிறதுலேருந்து கேஸ் அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் பொதுநல வழக்கா அந்த பெற்றவங்க, அதாவது எவ்வளோ பேர் இந்த மைக்கை பிடிச்சலாம் பேசுனீங்க அந்த மேடையில், எத்தனை பெண் குழந்தைகள் சார்ந்த பெற்ற அந்த பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பைக்கை பிடிச்சி பயங்கரமாக பேசுனீங்க. அங்கே அப்போ அதில் இல்லை ஒட்டுமொத்தமாக போனதுலேருந்து கொஞ்சம் பேராவது சேர்ந்து ஒரு பொதுநலமாக ஒரு வழக்கை நீங்கள் தொடுத்துருக்கோம்ல. உங்களை தானே திட்டுறாங்க. அப்போ என்ன உங்களுக்கு வரணும்ல? இப்போ தமிழை வச்சு களத்துலேருந்து இப்போ கேஸ் போடுவாங்க, வழக்கு தருவாங்க, அது தனிப்பட்டு இது அவங்க பண்ணுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பொதுநலமாக நீங்கள் எல்லாரும் ஒரு 5-10 சேர்ந்து நீங்கள் இப்போ பிரைஸ் வாங்க போனீங்கல்ல, இப்போ நீங்கள் அங்கே உங்களுக்கு திட்டுறாருல, உங்களை தானே குறி வச்சு திட்டுற மாதிரி அந்த பொதுமக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தானே கேள்வி பேசுவார். அப்போ அங்கே நீங்கள் அந்த ப்ரைஸ் வாங்கினா அந்த பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேராவது சேர்ந்து இப்படி நம்ம திட்டுறாரு, நம்ம இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேராவது அந்த வழக்கு தொடரணும். ஒரு இது ஏதாவது ஒரு பொதுநலமாக ஒரு வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் யாருமே பதிவு பண்ணவே தெரில. தமிழை வச்சுக்காலத்தில் இருந்தால் அந்த ஒரு வழக்கு பதிவு பண்ணி இப்போ அது தேசிய குழந்தைகள் நலனையுமே பற்றி அது எடுத்திருக்கு. ஏன்னா அது சர்ச்சையாக போயிட்டு இருக்கு, போய் நிறைய பேர் அதை பார்த்துருக்கனால அவங்க எடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். ஆனால் இதுக்கு பொதுநலத்தில் இருந்து பொதுமக்கள் நீங்கள் கொஞ்சமாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இதோட இருங்க நான் சொல்கிறேன். அது எனக்கு அதான் இப்போ இன்னைக்கு கூட இந்த ஆள் இந்த திமுகவோட எம்எல்ஏ மகாராஜன் எவ்வளோக்குள்ள கொச்சையாக பேசுறாரு.
ஓசி பஸ்ன்னு. இப்போ இதுக்கெல்லாம் பார்த்தா தகுந்த பதிலீடு யார் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு படத்தில் பார்த்திபன் சொல்லுவார், இவன் நினைக்கிற அந்த படம், அதாவது உங்களை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஜிஆரோ ஒரு சூப்பர் ஸ்டார் இப்படி இருந்து வரமாட்டாங்க, அங்கே திடீர்னு குதிச்சுலாம் வரமாட்டாங்க, நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக்கணும் அப்படிம்பாங்க. இப்போ தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வராரு, இந்த இதுக்கெல்லாம் சரி பண்ணுறதுக்காண்டி தான் உங்களை மாதிரி, ஏன்னா நீங்கள் வந்து காலங்காலமாக நீங்கள் கேட்க மாட்டேங்கிங்க. ஸோ அதனால வாரான்னு சொல்லுங்க. அவர் வரட்டு இருக்கட்டும், அவர் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கும் கொஞ்சமாக தோணணும்ல. அதாவது சுயமா நீங்கள் வந்து இவ்வளோக்குள்ளே பேசுகிறாங்க, இதுக்கு தகுந்த பதிலடியை நீங்கள் தான் காட்டணும். அதாவது இனிமேல் யாருக்குமே இந்த ஓசியில் போகிறீங்களே நாங்கள் கொடுக்குறத வாங்கி தானே, ஏதோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த பணத்துலேருந்து அவங்க அப்பா வீட்டு பணத்துலேருந்துலாம் எடுத்து செலவு பண்ணலை. இங்கே மீண்டும் மீண்டும் மாறி மாறி ஆட்சி அமைச்சு உங்களுடைய வரி பணத்துலேருந்து அதை எடுத்து இவங்க சுகபோகமாக 3 தலைமுறை 4 தலைமுறை சொத்து சேர்த்து வச்சுட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இலவச தேர்தலுக்கு முன்னாடி ஒன்று அறிவிப்பாங்களா, அதை செய்வாங்களாம், அதை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பயன்படுத்தா ஓசியில் போகிறாங்களா. என்ன ஒரு தெனாவட்டும், என்ன ஒரு நெஞ்செழுத்து வந்து அவங்க திரும்ப இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஸோ இதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப வந்து டென்ஷனாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். நீங்கள் தான் இதுக்கெல்லாம் வந்து தகுந்த ஒரு பதிலடி கொடுக்கணும். நாம் என்ன சொன்னாலும், அதாவது இந்த தேர்தல் நேரம் வருதுல்ல, ஸோ அதை தான் அன்றைக்கி நான் திரும்பியும் சொல்கிறேன். இந்த இடத்துல அதை சொல்ல வேண்டிய கட்டாயம், அதை திரும்ப நான் வலியுறுத்துவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு போய் சேரணும், அதனால் இதை ஷேர் பண்ணுங்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் லாஸ்ட்டாக அந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் பேசணும்னு சொன்னார்ல, வண்டியாக வந்து பணத்தை கொட்டுவாங்க, ஆனால் அது என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதுன்னு சொல்லி பாதியில் நிப்பாட்டிருப்பார். இதை பற்றி நான் பேசியிருந்தேன். அதாவது கண்டிப்பான முறையில் 2026 தேர்தலில், அதுவும் இதுக்கு முன்னாடியே சமய பணம் நடமாடும். இந்த தடவை தளபதி விஜய் அவர்கள் வேற பெரிய ஒரு மக்கள் படையோட மக்கள் செல்வாக்கோட வராரு அரசியலில். பெரிய இப்போ நடக்கிற அந்த கருத்து கணிப்புலாம் கேட்டாலும் உங்களுக்கு புரியும், எல்லாருமே ஆடி போய் உட்காந்துருக்காங்க. அவருக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது, அடுத்த முதல்வருங்கிற வாய்ப்பு. ஸோ அப்படி கருத்து கணிப்பில் வரும்போது இந்த தடவை வண்டியாக பணம் வந்து கொட்டுவாங்க, உங்கள் கையில் பணம் நல்லா நடமாடும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பணம் கொடுக்க வந்த உடனே நம்மளுடைய தாய்மார்கள் என்ன நினைக்கிறாங்க, இல்லைன்னா அதாவது ஒரு 4-5 வருஷமாக கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டத்தெல்லாம் கடைசி நேரத்தில் அந்த பணத்தை கையில் வாங்கி ஒரு 1000-2000 ஓட்டுக்கு கொடுக்கணும்னா, ஐயோ அவன் வந்து ஓட்டு தந்துட்டான், இந்த கட்சிக்காரன் பாருங்க அவன் நம்மளுக்கு தரவே இல்லை, ஸோ எவன் காசு கொடுக்கணும் அவன் தான் நம்ம ஓட்டு போட முடியும், அவனுக்கு உண்மையாக இருக்கும்ல அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்குள்ள வந்துடுது. அது எந்த காலத்தையும் வரக்கூடாது. அதுதான் திரும்ப வலியுறுத்துறேன். இந்த பணம் கொடுக்குறாங்கல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம். நல்லா கேட்டுடுங்க, உங்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான் உங்கள்கிட்டே திரும்ப வருது. தேர்தல் நேரத்தில் தான் உங்கள்கிட்ட வருது. அதாவது வாங்காமல் இருக்கிறதும் வாங்குறதும் அது உங்களுக்கு தனிப்பட்டது. நான் வந்து அதில் வந்து நீங்கள் வாங்காமன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா சில பேர் வாங்கலன்னு வச்சுருங்களேன், அந்த இவன் என்ன நினைப்பான்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து வசதியாக இருந்தீங்க அப்படின்னா அவன் வந்து உங்களுக்கு கண்டுக்க மாட்டான். கொஞ்சம் ஏழை பல மக்களாக இருந்தால் அப்போ இவன் நம்மகிட்ட காசு வாங்கலை அப்படின்னா வேற ஒரு கட்சிக்கு ஓட்டு போட போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிடுவான். உங்களுக்கு சப்போஸ் அவன் ஜெயிச்சா கூட எதுவும் செய்வானா செய்ய மாட்டான், நீங்கள் நாளைக்கு ஒரு பிரச்சனை போனால் கூட அவங்ககிட்ட வந்து ஏதாவது, ஏன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து தனிப்பட்ட ஒரு பொதுமக்கள் இல்லை. ஸோ நீங்கள் யாரையும் பைக்கணும் அவசியம் கிடையாது. அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, எந்த கட்சிக்காரன் வந்து காசு கொடுத்தாலும் ஆமாப்பா அப்படின்னு வாங்கிடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நான் அரசியல் ரீதியாக நீங்கள் போகல, நீங்கள் வந்து ஒரு பொதுமக்கள், நீங்கள் வந்து கஷ்டத்தில் இருப்பீங்க. உங்களுக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்து உங்களுக்கு சொல்ல முடியாது. ஸோ அதனால் அவன் காசு கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கல, ஏன்னா அவனை நீங்கள் பகைக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் யார் காசு கொடுத்தாலும் வாங்கிடுங்க. ஆனால் இந்த வாங்கிட்டோம் அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு குச்ச உணர்ச்சிலாம் உங்களுக்கு தேவையில்லைங்கிறேன். சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூடம் ஏற்றி சத்தியம் வாங்கிட்டுலாம் ஓட்டுக்கு எங்களுக்கு தான் போடணும்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறவங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிசு பொருட்களுமே நிறைய பேர் கிஃப்ட்லாம் பண்ணுவாங்க அந்த தேர்தல் நேரத்தில். ஸோ அதெல்லாம் வாங்கின உடனே நம்ம ஆட்கள் தாய்மார்கள் வந்து ஐயோ நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்ச உணர்ச்சி சில பேருக்கு வருது. திரும்ப நீங்கள் அப்படி செயல்படுறீங்க. அப்படிலாம் எந்த ஒரு குச்ச உணர்ச்சி உங்களுக்கு தேவையில்லை. அதைத்தான் தளபதி விஜய் அவர்கள் உங்களுக்கே தெரியும் சொன்னார். நான் திரும்ப அதான் சொல்கிறேன். அவர் சொல்ல வந்து பாதையில் நிப்பட்டது அதுதான். அவராக சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு கட்சியோட தலைவர், சரியா? நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் யார் காசு கொடுத்தாலும் வாங்கிடுங்க. ஆனால் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு மனசார நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நான் சொல்கிறது புரியல. நீங்கள் யாரையும் தனியாக பயிற்சிக்க வேண்டாம். ஓட்டு காசு கொடுத்தா சரிப்பான்னு சொல்லி வாங்கிடுங்க. ஆனால் நீங்கள் மனசளவில் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைப்பீங்களே அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஸோ இதை திரும்ப நான் எல்லா என்னோட வீடியோக்களும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம நாட்டில் எல்லா தேர்தலையும் நீங்கள் பாருங்களேன், இங்கே சட்டமன்ற தேர்தலையும் பார்த்தீங்கன்னா பணம் கண்டிப்பான முறையில் நடமாடுது. அதாவது தேர்தல் ஆணையத்துக்கும் இது பணம் கொடுக்காங்கிறது தெரிஞ்சுமே அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் நினச்சா முடியும். ஸோ ஆனால் அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஏன் வந்து அவங்களால தடுக்க முடியல, ஏன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு எனக்கு தெரியல. திரும்ப அந்த பணம் நடமாடுற விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. பணம் கொடுக்குறாங்க, எல்லா தேர்தலுமே பணம் நடமாடிட்டு இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீமான் மாதிரி கட்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க திரும்ப வலியுறுத்திருக்காங்க, பணத்தை கொடுக்காம நீங்கள் வந்து 2 பேர் சொல்ல செய்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம சீமானவரில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பணம் கொடுக்கல, பணம் கொடுக்காம தான் பார்த்தீங்கன்னா அந்த 36 லட்சம் ஓட்டே அவர் வாங்கியிருக்காரு. கத்தி பேசி அவருக்கு நம்மளுக்கு நிறைய மாற்றுக்கத்து இருக்குது. நானும் அதில் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஓட்டுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1 பைசா கொடுத்த கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி, அதாவது இப்போ எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோடைய ஆதரிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தங்களும் கட்சி பிடிக்கும். ஸோ அதனால உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு ஓட்டு போடணும், யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, அதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் பணம் வாங்கிட்டோம் அப்படிங்கிறக்காண்டியும் அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க இருக்காங்க, அது பழைய காலத்து ஆளுக்கு. நான் காலங்காலமாக நாங்கள் வந்து எம்ஜிஆர் காலம் நாங்கள் அதிமுக தான் குத்துவோம், நாங்கள் அவர் தான் குத்துருக்கேன், குடும்பமே அவர் தான் குத்துங்கிற மாதிரியும். நாங்கள் கலைஞர் குடும்பம், ஸோ கலைஞருக்கு தான் நாங்கள் அவருக்கு தான் அந்த பிஎம்கேக்கு தான் நாங்கள் வரிசையாக பாரம்பரியமாக நாங்கள் குத்திட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு குத்துற குடும்பமும் சில இருக்குது. அவங்களெல்லாம் மாற்றவே முடியாது. அந்த பழைய ஜென்ரேஷன் அதை விட்டுருங்க. புதுசாக வரக்கூடிய ஜென்ரேஷன் நீங்கள் முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு தோன்றுது நான் வந்து விஜயாவுக்கு தான் நீங்கள் ஓட்டு
உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணுன்றதோ உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் யார் வந்தால் நல்லா இருக்கும் தமிழ்நாடு நினைக்கிறீங்களோ, யார் வந்தால் ஊழல் ஒழியும், அதாவது இந்த குடும்ப அரசியல் எதிர்த்து இந்த நல்ல மாதிரியான ஒரு நல்ல ஒரு மக்களாட்சி கொடுக்கணும்னு யார் வந்து நினைக்கிறாங்க, இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும் உண்மையிலே யார் நினைக்கிறாங்கிறது மாதிரி உங்களுக்கு யாரை தோணுதோ அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அது தவறே கிடையாது. எல்லாருமே தன்னுடைய சுய இதில் தான் ஓட்டு பண்ணுமே தவிர பணத்தை வாங்கிட்டோம் அவங்களுக்கு தான் குத்தணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே வரக்கூடாது. ஸோ அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் அதான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்க்குற உங்களுக்கு என்ன தோணுது, நான் பேசுகிற விஷயங்கள் ஏதாவது மாற்று கருத்துருக்கு இல்லை சரி இது தவறு எதாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். பாய்.